ஐஐடி கல்லூரியில் தூய்மை எரிசக்தி மற்றும் சுகாதார தொழில்நுட்பங்கள் குறித்து 4வது சர்வதேச மாநாடு ஹம்சிஹா 2026 தொடங்கியது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்று எரிசக்தி, மேம்பட்ட பொருட்கள் மற்றும் புது தொழில்நுட்பங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். கோயம்புத்தூரில் இருக்கின்ற சிஐடி வளாகத்திலே பன்னாட்டு அறிஞர்கள் கலந்துரையாடுகின்ற ஒரு மிக முக்கியமான அறிவியல் நிகழ்வு. இந்த நிகழ்வினுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், எப்படி நாம் நம்முடைய அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தனிமங்களையும் மெட்டீரியல்ஸையும் நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பங்களின் மூலமாக எனர்ஜி அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆற்றல் சார் உபகரணங்களுக்காகவும், ஹெல்த் கேர் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய சுகாதாரம் மற்றும் உடல் மேம்பாட்டுத்துறைக்காகவும் நாம் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு கருத்தரங்கு இந்த வளாகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பன்னாட்டு நிகழ்விலே இந்தியா, ஸ்ரீலங்கா, சவுத் கொரியா, நார்வே போன்ற 4 நாடுகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இதிலே பங்கேற்பதாக எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கிலே எப்படி ஆற்றல் சார் உபகரணங்களை நாம் பன்னாட்டு தொழில்நுட்பங்களுக்கு இணையாக இந்தியாவிலே உருவாக்க முடியும் என்ற முனைப்புடன் மற்ற நாடுகளின் கலந்துரையாடலின் பேரில் நம் இந்திய விஞ்ஞானிகளாலும், இந்திய மாணவர்களாலும், இந்திய ஆராய்ச்சியாளர்களாலும் எவ்வளவு சீக்கிரமாக நாம் இந்த துறையிலே உலகளாவிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4 நாடுகள் இணைந்து கல்வி குழுமங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் இணைந்து முக்கூட்டு ஒப்பந்தங்களின் மூலமாக நாம் ஆராய்ச்சியை செய்வோமேயானால் இந்தியா இந்த ஆற்றல் மற்றும் சுகாதாரத்துறையிலே உலகளாவிய உயரத்தை எட்டிப்பிடிக்கும் நாள் மிக தொலைவில் இல்லை என்ற புதிய நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது.